ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ப்ராங்க் ஸ்டோர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ராங்க் ஸ்டோர் சூர்யா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராங்க்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து சைட்லாம் போனால் வகை வகையாக வெரைட்டியாக கறிலாம் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கறியெல்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கே நான் குழம்பு வைக்க போகிறேன். நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுங்க. என்னம்மா இது நல்லா இருக்குமா, கடிச்சு சாப்பிட்டு பாருமா, சூப்பரா இருக்குமா, சாப்பிட்டு பாருங்க. எலும்பெல்லாம் இல்ல இதுல. தவளைமா, தவளை கறி நல்லா இருக்கும். என்னம்மா உங்களுக்காக கஷ்டப்பட்டு மூஞ்சல்லி சூப்பரா இருக்கும். உன் பேச்ச கேட்டு நான் வர மாட்டேன். ஐயோ, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம். அதை மறந்துட்டேன். வருமா? என்ன ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்த? இதாங்க. இது சாப்பிட்டு ஏய் குதிக்காத ஏய் ஓரமா நில்லுமா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே வீட்டில் வாங்கி வச்சுட்டோங்க. இப்போ நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா கால் பண்ணி இங்கே வர வைப்போம். அதுக்குள்ளே நம்ம குழம்பை செஞ்சு ரெடி பண்ணிடுவோம். A few moments later. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கேமரா திருப்பி காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டோம். கடாய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, மிளகாத்தூள், மசாலா எல்லாமே இருக்குது, சீரகம்லாம் இருக்குது, கடுகு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம போட்டு கலந்து இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதோட அவுட்டை நான் வந்து இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வச்சிருக்கேன், அதை நான் காட்டுறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பார்க்குறதுக்கு வெஜிடபிள் சூப் மாதிரி இருக்குது. ஆனால் நான் செஞ்சது தாங்க வந்தது. ஸோ இதில் தான் நம்ம வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுவோம். அது என்ன இன்க்ரீடியன்ட்றது சர்ப்ரைஸ். ஒரு வழியாக சாப்பாடு எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணியாச்சு. முக்கியமாக அந்த 2 சைட் டிஷ் இருக்குங்க, அதுதாங்க இப்போ மெயின் டிஷ்ஷே. ஏன்னா அந்தளவுக்கு வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பார்த்து எங்கள் அம்மா அப்படியே ஷாக் ஆக போகிறாங்க. எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கள் அம்மா கால் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் ஃபோனை எடுக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. நான் அங்கே போயிட்டு அவங்களை கூட்டிகிட்டே வந்துடுறேன். நம்ம என்ன ஆனாலும் இந்த ப்ராங்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். A few moments later. ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு ஒவ்வொரு டிப்ஸாக வாங்கி எவ்வளோ டிஷ்ஷு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பாடு, குழம்பு, ப்ளஸ் 2 சைட் டிஷ்ஷு, அது பொரியல், இது தொக்கு. இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீட்டுமா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் உட்காருங்க, நான் வரேன். உட்காருமா, இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீட்டுமா.
உட்காருங்க. என்ன செஞ்சிருக்க? உப்புலாம் போட்டியா? எல்லாமே போட்டிருக்கேன். உனக்கு எப்படி செய்ய தெரியும்? எப்படி செய்ய தெரியுமா? ஆ. அம்மா நீங்க என்ன இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சோண்டு போடு, அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டேன் வேற. அம்மா நல்லா சாப்பிடுமா, நான் என் கையால செஞ்சிருக்கேன். என்னம்மா போதும் போதும் போதும், நான் அதை நீ போட்டதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன். நல்லா சாப்பிட்டு நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். சொல்றீங்களா? நீ எப்படி சமைச்சிருக்கேன்னு தெரியாது, நீ அதிசயமா சமைச்சிருக்கேன்றிய. ஏமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ச்சே. நானும் இன்னும் டேஸ்ட் பண்ணல, ஸோ நானும் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன குழம்பு வச்ச? கார குழம்பு வச்சிருக்கேம்மா. கார குழம்பா? ஆமா. காட்டுங்க. எடே எடே, என்னம்மா? குழம்பு என்ன எடுக்க போறா? என்னம்மா? குழம்புக்கு என்ன எடுக்க போறா? பல்லிடா. எது? ஆத்தாடி, என்னடா என்னடா குழம்பு வச்சிருக்க? மா இது பள்ளி குழம்பு தான்மா. அங்க பாருமா, நல்லா இருக்கும், கடிச்சு அறிவட்டதே ஒரு சூத்த விட்டானே. மா இது பள்ளி குழம்புமா, பள்ளி கார குழம்பு. பாய் பாய் குழம்பு எவ்வளவு திமிரு வராதுக்கு. பைத்தி இந்த பேக்க நம்பி நான் வரனே. உனக்கு இந்த வேலை ஏன் செஞ்சு படியாரா போடுவாங்கடா? மா இது நல்லா இருக்குமா, கடிச்சு சாப்பிட்டு பாருமா, சூப்பரா இருக்குமா. அடிச்சி சாப்பிட்டு பாருங்க, எலும்பெல்லாம் இல்ல இதுல. அறாம எடுத்து நீ வெட்டி விட எனக்கு. இம்மர் பிள்ளை முகர கட்டி வரே. பள்ளி கார குழம்பு வச்சிருக்கேன், என்னம்மா அடிக்கிறீங்க? நீ என்ன பிள்ளை கட்ட போற கிளத? சரி சாப்பிடுங்க, உட்காருங்க. ஏன் இப்படி சாப்பிடும்போது டென்ஷன் வரீங்க? உட்காந்து சாப்பிடுங்க கொஞ்ச நேரம். யா என்னம்மா? என்னடா குழம்பு என்னத்துல போட்டு செஞ்சிருக்க? பள்ளி குழம்புமா. என்ன பள்ளி குழம்பு தான் இருக்கு. அடக்குடா நீ. வைக்க திமிரோட எல்மே சொல்றேன் நான் சொல்றேன். இமர போடுது. நீ பண்ற சேட்டை என் உயிர் எடுக்கடா. இம்ச சோத்தை போட்டு அந்த மாதிரி பள்ளி போட்டு வச்சிருக்க குழம்புல. அது பள்ளி குழம்புமா, வேற என்னமா போட முடியும்? மாட்டல குத்துறே குடிக்க ரத்தம் வந்துடா. நீ திமிர் பிடிச்ச நாயே. சரி பொரியலா உட்காந்து சாப்பிடுங்க. என்ன பொரியல் பண்ண? நான் அதுல என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியல. தவளை ஃப்ரை. தவளை ஃப்ரைமா. அட என்ன நீ அடக்குறடா? மா தவளை நல்லா இருக்கும்மா. இங்க பாருமா, ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தோமா உங்களுக்காக. பாருங்க பச்சை பசேன்னு இருக்கு, நல்லா கொலு கொலுன்னு. கையில கட்டக்கலையா? நீ வெட்டி குத்தி பிரிச்சறதா வரீங்க. இத கையில புடிச்சு கிழிச்சு சாப்பிடுங்க. இந்த தவளைமா, தவளை கறி நல்லா இருக்கும். எடுத்துறீங்க. சொட்டா. என்னம்மா உங்களுக்காக கஷ்டப்பட்டு அடக்குறடா நீ பைத்தியமாடா இருக்க? கீழே ஊத்திர போதுமா? ஏமா ஐயோ. உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சேன் பாருமா. கண்டதுல என்ன போட்டு வச்சிருக்க? தவளை கறி சாப்பிட மாட்டீங்களாமா? இந்தாங்க கையில புடிச்சு பாருங்க, பயம் போயிடும். என்ன தூளா இருக்குது? எமர பிடிச்சது. சித்தல வருது. இம்ச படுத்துது. சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சமைச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? ஐயோ நான் என்ன செய்றேன்? என்னடா இதெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்க? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், உட்காந்து சாப்பிட்டா மட்டும் போதும். என்னத்த சாப்பிட? பள்ளி குழம்பு, தவளை கறி. அட நீ காட்டுல சேடா நீ. உங்களுக்கு ஃப்ரை ஒன்று பண்ணி வச்சிருக்கேம்மா. என்னது பிரே? ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். எலி ஃப்ரை பொரிச்சு வச்சிருக்கேன். இதை பாருங்க. மூஞ்செல்லி சூப்பரா இருக்கும். அடே நீ வீட்டுக்கே வராதடா. மா, வீட்டுக்கே வராத. வீட்டுக்கே வராத. வீட்டுக்கே வராத. ஏண்டா நீ வீட்ல இருக்க கூடாதா? வீட்டுக்கு நீ வராதடா என்னவே. ஐயோ நான் சரி என்ன இப்படி உயிர் எடுக்கறானே என்ன? இமரு என்ன செஞ்சு வச்சிருக்கு பாரு. சரி புள்ள ஏதோ நீ ஆச்சரியமா சமைச்சிருக்கேன்னு சொல்றேன். சரி கொஞ்சம் சாப்பிட்டு போகணும் வந்தேன். அதுக்கு வீட்டுக்கு வந்து எப்பலாம் கூட்டி வரேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. முதல்ல கறி கேட்டேன், முதல்ல கறி கிடைக்கல இங்க. அதனாலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சேன் உங்களுக்காக ஸ்பெஷலா. நீ சோறு தானே சாப்பிடுற? அதுதான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. அறிவ ஜென்மமே. இங்க இதெல்லாம் சாப்பிடுமா? சொல்லுடா. சரி வெளில உட்காந்து சாப்பிடுவோமா? பத்தியா? அம்மா, உயிர் எடுத்துட்டு இவன் சார். அட ஜகத்தை பிடிச்சா வாங்கி அப்படி நச்ச 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 எடுத்துறே இரு. அண்ணே முகாதே ஒரே. தக்காளி, வெங்காயம், எண்ணெய், மிளகாத்தூள், கேஸ் இது சும்மா வரதா? சும்மா வரதா கேக்குறேன். நீ சம்பாதிச்சு வந்து கஷ்டம் தெரியுமா? சம்பாதிச்சு வந்து கஷ்டம் தெரியுமா உனக்கு? காசுக்கு யாரும் சம்பாதிச்சு வராங்கதானே?
நான் எங்க வேஸ்ட் பண்ணேன்? இப்ப சாப்பிடாம நீங்க தான் வேஸ்ட் பண்றீங்க. எவ்வளவு நீ கஷ்டப்பட்டு சாப்பிடுறியா? செஞ்சிருக்கேன். இந்த கட்டத்துல சாப்பிடுறியா? ஆமா எல்லாம் சாப்பிடுவேன் நானு. நீ மனுஷ பிறவியாடா? மனுஷ பிறவியாடா? நான் எல்லாம் சாப்பிட்டாதான் எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். ஐயோ எங்கிட்ட வந்த காட்டு முன்னாடியே வெத்து வச்சிருக்கேன் நானே. பசிக்குதுமா, உட்காருமா, சாப்பிடுவோமா. யாரு சாப்பிடுவோம் வாங்க. என்னத்த இதோ இதெல்லாம் சூர்யா இன்னைக்கு மண்டை உடச்சுல சூர்யா நானே சீரியஸா சொல்லிட்டேன். முறை பிடிச்சது பிள்ளை முகர்கிட்டே பாரு. எதிர்க்கிறதால பெத்தந்த எங்க கடந்து வந்து கல்லு முறை பிடிச்சது கண்டது பாரு. என்ன செஞ்சு வச்சிருக்குது? என்னம்மா சாப்பிடுறீங்களா? இல்ல எனக்கு பசிக்குதுமா, உட்காருமா. அது இந்த வீட்டு பாத்திரத்துக்குள்ள செஞ்சு வச்சிருக்கிற சித்தி வந்தாலும் அவனுக்கு குளிப்பாட்ட விட மாட்டா. வேற எதுலமா செய்யறது? கையிலேயே பிடிச்சா இப்படி சமைக்க முடியும்? ஏண்டா நீ நம்ம மனுஷன் தெரியாடா. என்னடா எலி தவக்கல பள்ளி இதெல்லாம் கூட திம்பாங்க. சூப்பரா இருக்குமா. இது ஏற்கனவே நீ தின்னுக்கியா? ஆமா டெய்லி சாப்பிடுவேன் நான் வெளில போய். ஐயோ சுத்தம் இப்பெல்லாம் தின்னு தெரியாடா? இப்பெல்லாம் சாப்பிடறதுனால ஜிம் பாடி மாதிரி இருக்கேன் நானு. எது ஜிம்பாடி? இந்த எலும்பு கூட வச்சுக்கிட்டே என்ன சட்டத்தாடெல்லாம் பேசிட்டு தர நீ. பிள்ளை முகர்கிட்டே பாரு. நான் உங்களுக்கு சமைச்சதுக்கு வேற என்ன சமைச்சு கொடுத்துக்கலாம். போமா, வேஸ்ட் பண்ணிட்டீங்கம்மா. என்னது வேஸ்ட் பண்ணிட்ட? நீ உட்காந்து எல்லாத்தையும் தின்னு. எல்லாத்தையும் எடுத்து நீயே சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து தள்ளி போடு. எதை? உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுறதுனா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவோம் சொன்னா உங்களுக்காக தான் சமைச்சேன். என்னது இதெல்லாம்? ஆமா ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். பள்ளி என்ன தெரியுமா? என்ன? பெஸ்டா. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நம்ம நினைக்கிறது தான்மா. திங்க் பாசிட்டிவிட்டி. உயிர் பொழைச்சிரும் நினைச்சிட்டே இருந்தோம்னா செத்தவங்க கூட எழுந்து உயிரோட வந்துருவான். வருவாங்க, கனவுல வருவாங்க. கனவுல இல்லம்மா, அது ஆவி. ஐயோ எனக்கு தலைவலியா வந்துருச்சு. ஏன்டா என்ன படா படுத்தி எடுக்கிறேன்? பள்ளிலாம் பெஸ்டா. ஒரு தண்ணில இருந்தா கூட குடிக்க கூடாது. குழம்புல போட்டா அது கொதிச்சு நல்லா இப்ப விஷம்லாம் போயிருச்சுமா. விஷம்லாம் குழம்புல இறங்கிருச்சு. இப்போ குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோமா, அதனால இப்ப விஷம்லாம் போயிருக்கும். வெறும் பல்லியை மட்டும் கடிச்சு சாப்பிடுங்க. குழம்புல ஃபுல்லா விஷம் ஃபுல்லா இறங்கிருக்கும். அது சாப்பிட்டா மண்டையை போட்டு வேண்டியதே. சரிங்க, நான் உங்களுக்கு வேற குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன். நீ வேற குழம்பு ஒரு குழம்பு எனக்கு வைக்க வேணாம்டா. அப்பா சாமி உன் பேச்ச கேட்டு நான் வரம்பறேன். ஐயோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், அதை மறந்துட்டேன். வருமா? என்ன ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்த? இந்தாங்க, இது சாப்பிட்ட பாம்பு கறிமா, நல்லா இருக்குமா. இத பாருங்க, குட்டி பாம்பு தான். என்னடா அதுல கறி சமைக்கலாமா? என்னடா 65 போட்டுமா? அது பாருமா அசையாம. பாய தூக்கி பாம்பு மேல போடுறேன் மாமா. ஐயோ என்ன உதிருது ரொம்ப. ஏய் சுமார். ஏய் குதிக்காத. ஏய் ஓரமா நில்லுமா. ஐயோ இது வேற என்ன, கீழே இருந்து நவுற மாட்டேங்குது. எனர்ஜி கம்மியா இருக்கோ? இருமா, இது பாருமா துடிச்சிட்டு இருக்கு பாருமா. ஏமா இப்ப கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? பிடிங்க, கேட்ச் பிடிங்க. ஏமா ஓடுறீங்க? அது பொம்மை பாம்புமா. அது இங்க வாமா, பொம்மை பாம்புமா. அது பாருமா, பொம்மை இது. இது எல்லாமே பொம்மை தான்மா. டோருக்கு பாருங்க கரண்டி. சூப் குடிக்கிறீங்களா? பல்லி சூப்பு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பாம்பு மேல விட்டுருவேன். மேல விட்டுருவேன். பிளாஸ்டிக் தானே அது? இல்ல ரப்பர். வீட்டுல இருந்து நான் வேலை செய்யறவள துணித வச்சுட்டு இருந்தவள கூப்பிட்டு வந்துட்டு என்ன நீ ஆட்டம் எனக்கு இம்முறை பிடிச்சது. வாமான சமத்திருக்கேன்னு சொல்லுவா. என்னமோ புள்ள செஞ்சுட்டான் போல இருக்கு. சரி போயிட்டு வருவோம். வந்தா என்ன படம் படுத்திட்டு இருக்க நீ. இம்முறை பிடிச்சது. ஏன்டா என் உயிர் வைத்தியவன் இம்முச உயிரை எடுத்து டெய்லி எதுக்கு போராட்டமா
திமிரு பிடிச்சது. பிள்ளைய முகத்துல பாரு. இந்த அம்மாவே டென்ஷனாகி போயிட்டாங்க. வீட்டுக்கு போனால் எனக்கு சரியான பூசை இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கழுவி வைக்கணுங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே எங்கள் சித்தி கிட்டே போகும். எங்கள் சித்தி என்ன அசிங்கமாக கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சுத்தமாக முடியல, சரியான அடி வலிக்குது.